என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு ஆளை காணோம்? வீட்டுக்கு வரட்டும், பேசிக்கிறேன். வெண்ணிலா, நீ போய் அப்படி உட்கார. இப்போதான் கௌரி போன்ல பேசினா, குழந்தையோட வந்துகிட்டு இருக்காளாம், சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னா. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? பா, மதிய அம்மா வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா. உங்ககிட்ட அம்மா உண்மையை சொல்றாங்களோ பொய் சொல்றாங்களோ யாருக்கு தெரியும்? அந்த மகா இருக்காளே, பயங்கரமான ஆளு. உன்னை விடவா? அனுப்பிட்டேன்னு சொல்லுவா, ஆனா என்ன இன்னும் வரலன்னு கேட்டா அதுக்கும் ஒரு கதை சொல்வா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஏங்கா, உனக்கு அண்ணி மேல நம்பிக்கை இல்ல, அம்மா மேல கூட வா? இல்ல ஆமாண்டா, இல்ல யார் மேலயும் இல்ல. மகா கூட சேர்ந்தாதான் நீங்க எல்லாரும் மாறிடுறீங்களே. அதுவும் ஏன் விஷயம்னா சுத்தம் கேட்கவே வேண்டாம். அண்ணே விடுன, அக்கா என்ன நம்ம சொல்லியா கேட்க போகுது? அம்மா வர வரைக்கும் அக்கா என்னத்தையாவது புலம்புறத புலம்பிட்டே இருக்கும். சிப்படி. திருந்தாத ஜோ. என்ன இன்னும் ஆளையே காணோம்? இவங்க என்ன பண்றாங்க? வரட்டு வச்சுக்கிறேன். மதி, 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 எங்க மதி வீட்டுக்கு என்ன வந்தாளா? கௌரி? கௌரி, இப்ப நான் போன் பண்ணல, நீ என்ன சொன்ன? குழந்தையோட தான் வந்துட்டு இருக்க, சீக்கிரம் வந்துருன்னு சொன்னல. இங்க வந்து குழந்தை எங்கன்னு கேக்குற? அப்ப மதி வீட்டுக்கு வரலையா? அம்மா என்ன உளற? மதி எங்க? என்னாச்சு அவளுக்கு? இல்லடி, நாங்க வர வழியில பால் வேணும்னு மதி ரொம்ப அடம் பிடிச்சா. சரின்னு ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல பாலை வாங்கி கொடுத்தேன். அப்பதான் அப்பா போன் பண்ணாரு. போன் பேசிட்டு திரும்பி பார்த்தா மதிய காணும்டி. மதிய காணுமா?